இப்போது சமாதான ஏஜி சபையின் தலைமை போதகர் பாஸ்டர் ஆர் கிளாரன்ஸ் மருதையா அவர்கள் தேவனுடைய செய்தியை கொண்டு வருவார்கள். கர்த்தருடைய நாமம் மையப்படுவதாக. இந்த நாளிலேயும் இந்த ஊடகத்தின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலேயும் கர்த்தர் நமக்கு தரக்கூடிய வார்த்தை என்னவென்றால், ஆதியாகமம் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசித்து பார்க்கும் பொழுது, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த வார்த்தை வருவதற்கு முன்பதாக என்ன சம்பவிக்கிறது கவனிப்போம். எனால் ஒரு டிவைன் என்கவுண்டர், மனித சந்திப்பல்ல, தேவ சந்திப்பு. மனித சந்திப்பினால் சில சமயங்களில் சாதகமாக இருக்கலாம், பாதகமாக இருக்கலாம், நன்மையானவைகள் இருக்கலாம் அல்லது தீமையானவைகள் இருக்கலாம். ஆனால் தேவ சந்திப்பு நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாற்றம், குடும்பத்திலே ஒரு பெரிய மாற்றம், நம்முடைய வாழ்க்கையிலே, தொழிலே, ஊழியத்திலே, எல்லா நிலைமையிலையும் ஒரு பெரிய மாற்றத்தை நாம் காண முடியும். காரணம் என்னவென்றால், மனித சந்திப்பல்ல, தெய்வ சந்திப்பு. வேதம் அழகா சொல்கிறது, கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே ஆபிரகாமை சந்தித்தார். பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக அந்த ஆபிரகாமை சந்தித்த ஆண்டவர் உங்களையும் சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த தெய்வ சந்திப்பு அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது. இதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையில் நடக்காத ஒரு சம்பவத்தை நடப்பதற்கு அந்த சந்திப்பு, அது முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பாகவே காணப்பட்டது. வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் பகலின் உஷ்டமான வேளையிலே கூடார வாசலிலே அவன் உட்கார்ந்து கொண்டிருந்தான். பின்பு திடீரென்று சொல்லி அவன் பார்த்த பொழுது 3 புருஷர்கள் வந்து நின்றார்கள். ஆபிரகாம் எதிர்கொண்டு ஓடி அவர்களுக்கு வரவேற்பு கொடுத்து, நீங்கள் உமது அடியானுடைய கூடாரம் மட்டும் வரைக்கும் வந்து கொஞ்சம் இளைப்பாறி விட்டு கொஞ்சம் புசித்து சந்தோஷமாக நீங்கள் வழியிலே கடந்து போகலாம் என்று சொல்லி ஒரு ஆபிரகாமுடைய ஒரு அழைப்பையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு ஏராளமான காரணங்கள் உண்டு. அதிலே ஒன்று ஹாஸ்பிட்டாலிட்டி, விருந்து உபசரணை. எப்படி தேவ மனிதர்களை அவனை வரவேற்றான். வீட்டுக்கு வந்தார்கள், அங்கே இளைப்பாறி கொண்டிருந்தார்கள். கொஞ்ச நேரத்திற்குள்ளாக ஆபிரகாம் அவருக்கு தண்ணீர் கொடுத்து, அவருக்கு அப்பம் கொடுத்து, அவருக்கு ஆகாரம் கொடுத்து அவர்களை உபசரித்த போது வேதம் அழகா சொல்கிறது, அந்த தெய்வ மனிதர்கள் அதை சாப்பிட்டு தங்களை திடப்படுத்தி கொண்டு அவள் கேட்ட காரியம் என்னவென்றால், ஆபிரகாமே, உன் மனைவியாக சாராள் எங்கே என்று கேட்டான். அதற்கு ஆபிரகாம், கூடாரத்தில் இருக்கிறாள். அப்படிப்பட்ட சமயத்தில் அந்த தேவ மனிதர்கள், அந்த டிவைன் என்கவுண்டர், அந்த தேவ சந்திப்பு இப்பொழுது எப்படி சந்திப்பாக மாறுகிறது என்றால், அவருடைய வாழ்க்கையின் தேவைகளை அறிந்த ஆண்டவர் சொல்கிறாரு, எப்பா, ஒரு உற்பவ காலம் வரும், ஒரு குறிப்பிட்ட காலம் உங்கள் வாழ்க்கையில் வரும், உன் குடும்பத்தில் வரும், உன் வாழ்க்கையில் வரும், உன் மனைவி வாழ்க்கையில் வரும், உன் குடும்ப வாழ்க்கையில் வரும். அப்போ உன் மனைவி ஒரு குமாரனை பெற்றெடுப்பாள் என்று சொல்லி அவர்களுக்கு சொன்னபோது ஆபிரகாம் அதை கேட்டுக்கொண்டிருந்தான். ஆனால் அதே சமயத்தில் சாராள் அதை பின்னாலே அவள் கூடாரத்திலிருந்து கேட்டுக்கொண்டு நகைத்தாள். எனக்கா இது சம்பவிக்க போகிறது? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்க போகிறது, என்னையுமா கர்த்தர் பயன்படுத்த போகிறார் என்று சொல்லி அவள் தன்னுடைய இயலாமை குறித்து சிந்தித்து நகைத்து கொண்டிருந்த பொழுது, அப்பொழுதுதான் சொல்லப்பட்ட வார்த்தை என்னவென்றால், கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. இந்த அற்புதத்தை பெறுவதற்கு ஆபிரகாமுடைய வயதும் சாராளுடைய வயதும் அவருடைய குடும்ப சூழ்நிலையும் இயலாத சூழ்நிலையாக காணப்படலாம். மனிதனால் முடியாத ஒரு காரியம் தேவனால் கூடும். இப்படி இருக்கிற நிலைமையை விட தேவன் உங்களை உயர்த்தி உங்கள் குடும்பத்தில், உங்களுடைய வேலை ஸ்தலத்தில், உங்கள் சபையில், உங்கள் தேசத்தில் உங்களை வாளாக்காமல் தலையாக்குவார், உங்களை கீழாக்காமல் மேலாக்குவார். நீங்கள் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல கடற்கரை மண்ணத்திலே பெறுவதற்கு இன்றைக்கு சொல்லலாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை நீ விசுவாசித்தால் தேவ மகிமை காண்பாய். ஆபிரகாம் விசுவாசித்தான், விசுவாசியின் தகப்பனாக மாறினான். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். மே காட் பிளஸ் யூ. பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும்.